நாகை அருகே திருமருகலில் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா ஜவுளி கடையில் சேலை விற்பனை செய்தும் பழக்கடையில் பழம் விற்பனை செய்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆரஞ்சு பழம் 100 ரூபாய் என்றதும் பணம் கொடுத்து வாங்கிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சேலை 1000 ரூபாய் என்றதும் போஸ் மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். மேலும் விவரங்கள். ஹர்ஷினி, நாகை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா இன்று திருமருகல் ஒன்றிய பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மருங்கூர், திருக்கண்ணபுரம், திருப்புகலூர், ஆதிரங்குடி, புத்தகரம், ஏரங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக செல்ல வேட்பாளர் கார்த்திகா திறந்தவெளி வாகனத்தில் சென்றபடி வாக்குகள் சேகரித்தார். திருமருகல் கடைத்தெருவில் வாக்கு சேகரித்தவர் அங்குள்ள ஜவுளி கடைக்கு சென்று வாக்கு கேட்டவர் அங்குள்ள பணிப்பெண்களுடன் இணைந்து புடவை விற்பனையில் ஈடுபட்டார். அப்போது கட்சியினர் புடவை விலை கேட்க 1000 ரூபாய் என சொல்லிய கட்சியினர் மத்தியில் சிரிப்பலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல கடைக்கு சென்று வாக்கு சேகரித்தவர் பல விற்பனை செய்தார். அதனை கட்சியினர் 100 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டனர். ஜவுளி கடையில் புடவை விற்பனை செய்வது போல் போஸ்ட் மட்டும் கொடுத்துவிட்டு புடவையை வாங்காமல் நகர்ந்த வேட்பாளர் கார்த்திகா பல கடையில் பல விற்பனை ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.